நாடகத்துக்கு போனோம். நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அது அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு. இவர் இப்படி சை காட்டினாரு, அவர் அப்படி சை காட்டினாரு. வந்தாரு, ஒரு கோட்டர் கையில கொடுத்துட்டாரு. தோட மாதிரி பாக்குறான் என்ன, நாங்கள கூட்டிட்டு போறோம். அப்படி கார்த்த கைட்டான், ஊத்தனான். கொஞ்ச நேரத்துல போது ஏறி போச்சு. ஓரம் டிச்சு ஓரம் போய் சாஞ்சிட்டான். அந்த வையா நாய் வந்தது, அது கம்முன்னு பார்க்க கூடாதா? அது காலை தூக்கி வாய தாங்க அது நடிக்குது. ஒரு பக்கம் நாய் மூத்திர நாத்தம், ஒரு பக்கம் தாராய நாத்தம், ஒரு பக்கம் டிச்சு நாத்தம். எழுத்து பார்த்தா எழுந்திக்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டு வந்தோம். ஏன்டா பொண்டாட்டி ஒதுக்க மாட்டா? ஏந்து பாக்குறோம்பா, கிழக்கு தெரியல மேற்கு தெரியல, பிச்சுக்கான்னு மொழிக்கிறேன். என்ன பண்ண மொத்தி பஜாரு, அது வேற வயிறு வேற முட்டி போச்சு. எங்கன்னா போலாம் ஒண்ணுக்குன்னா எத்த அடங்குனா அந்த அடங்க முடியுமா? முடியல. நம்ம புடிச்சு ஒரு சந்து நோஞ்சு போய் பார்த்தா அந்த சைட் பெயிண்ட் வேலை போடுது. அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சனா ஒரு பார்த்து வியாபாரம் அவுத்து விட்டு ஒண்ணுக்கு போறேன். ஒரு பெரியூர் போற வாய் பிடிக்க கூடாதா? இந்த பேயாதியா போலீஸ் புடிச்சு விடுவாங்க. சொன்னா போட்டு புடிச்சு போட்டு பையன் ஒரு போலீஸ்கார பார்த்து குடி புடிச்சுட்டு ரூம் தள்ளி லட்டி சாச்சி கட்டி 500 ரூபாய் பிராத போட்டோம். ஒரு காவல்காரன் ஒண்ணு கொண்டு வந்துங்க, இன்னொரு ஒரு மணிக்காரு தலைவர் அவங்க போடுவாங்க. எப்படியோ உடைய மாட்டேன் நாட்டாங்காரு பெருமைக்காரு தலைவர் தான் சாமர்த்தியமா அப்படியே ஐஸ் வச்சு ஆட்டக்காரன் அப்படி இப்படின்னு சாமர்த்தியம் வந்துட்டேன். ஒரு ஆளு கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே போனோம். அப்படியே போனா பஸ் ஸ்டாண்ட்ல போனா ஒரு ஆள் என்ன சொல்லிங்கிறான், வந்த வச்சம் பக்கத்து கடையில விசாரிச்சேன். ஏன்பா வந்த வச்சம் போய் போலூர் தென்னை மேல செத்து போனோம்னு கேட்டேன். இல்லப்பா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு புரோக்கர் அவர் என்ன சொல்லிருந்தோம், வந்தவா சேத்பட் போலூர் திருவண்ணாமலை சொல்லல வந்த வச்சம் எங்க ஆளுநெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. காஞ்சிபுரம் பக்கம் போனா எங்க ஊருக்கு போயிடும் போனா. நீ சீக்கிரமா போய் சேரணும்னா 56 புச்சா போய் சேருடா. 56 புச்சா போய் சேரணும். ஒவ்வொரு கடையில் ஏறி அடிச்சு 50 அடிச்சு அப்புறம் புரோக்கர் வர்றாரு. ஏன்பா 50 அடிச்சோம் 6 அடிச்சுனா போய் சேருனான்னு கேட்டேன். யாரு கட்ட முன்ன நீ 56 என்ற நம்பர் பஸ் சொன்னாருமா. உடனே அந்த புரோக்கர் ஏற்றி விட்டார் ஒரு பஸ். அதுல நின்று பார்த்து அழகா நின்றுது ஒரு டிஸ், டக்குனு கொடுத்த ஒரு கிஸ், பின்னால நிச்ச டிஸ், திருப்பி பார்த்தா வீட்டுக்கார போலீஸ், தள்ளி விட்டா எழுந்து பார்த்தா அது பாரிஸ். அங்க போச்சு ரஜினி படம் அடிச்ச வாரிசு. அதை பார்த்துட்டு வெளியே வந்தா ஐயப்ப வண்டி வந்து டூரிஸ்ட் ஏறி போட்ட டிரைவருக்கு பாலிசி இறங்கி விட்டா அது கொடுத்த ஒரு கதை சொல்றான். எங்க குடும்பம் தகராது தெரியுமா? குடும்ப தகராதா? இன்னுமாடா எங்க ஊர் பசங்க எல்லாம் இன்னும் தொண்டல் பண்ணிக்கிறாங்க. அப்படியா? எனக்கு 2 பிள்ளைங்க. எங்க அப்பங்கார பொண்டாட்டி ஒரே பொண்டாட்டி. எங்க அப்பங்கார 2 ஏக்கரை சம்பாதிச்சு வச்சாங்க. காட்டுக்காரன் எங்க அப்பங்கார வித்தே குடிச்சு வச்சுட்டான். எனக்கு மட்டும் வீடு கட்டி கொடுத்துக்கிறான் பாரு. 8 அடி நீட்டு 6 அடி அகலம் கட்டிட்டான். நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க எப்படி கொடுக்க ஒரு வெய்ய காலம் வெளியே ஊருங்களாத போல ஒரு மழை காலம் வந்துட்ட போது அப்படியும் பாரு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா தாராளமா படுத்து எதுவும் தினமலை பாய் தலைகாணி போட்டு படுக்கிறேன். யாரு பார்த்து தினமலை படுத்து நான் தாமா பக்கத்தோடு பரமசிவன். ஏன்பா என் வீட்டை வயசு வந்து பொண்ணெல்லாம் தான் ஆம்பளை படக்கூடாது கலப்படாது. அப்படியே பாய் தலைகாணி கிட்டுன்னு இன்னொரு வீட்டாண்டு போய் படுக்கிறேன். அவங்க கத்தான்னு இன்னொன்று யாரும் தினமலை நான் தாமா பக்கத்தோடு பரமசிவன். ஏன்பா என் வீட்டை பொம்பளை பசங்க அதிகம் இங்க படுத்து வேலை வச்சுக்காது களம் பண்றாங்க. 3வது வீட்டாண்டு பட்டல அவங்க தானே கேட்பாங்க. நம்மளே கேட்டலாம் 3வது வீட்டு கத்தாங்க யாருமா என்னப்பா நேற்று கத்துறது ஏமா அவங்க வீட்டை வயசுக்கு வந்து பொண்ணுங்கிறாமான்னு கேட்டேன். எதுடா கேட்கறேன் படுத்து போலான்னு கேட்கறேன். ஒரு கேள்வி தொடர்பு நான் தினமேல படுத்து அந்த கம்யூனிட்டி பசங்க தான் தினமேல படுக்கலான்னு தான் கேட்டேன். அந்த அவங்க தப்பு கணக்கு போட்டு தொடர்பு கட்ட தூங்கி ஓடுறாங்க. நான் ஒரே ஓட்ட ஆள் போயிடும் எங்க போனாலும் நாங்க 2 அடி நாங்க 2 அடி 3 அடினா நீ ஒரே அடியில தாண்டி எங்க போனாலும் செத்துறாங்க. சின்ன வீட்டுல படுக்கணும்னு முதல்ல என் பொண்டாட்டி படுக்க வச்சேன். 2வது நான் பார்த்தேன். 3வது ஆசை பையன். 4வது பெரிய பையன். நல்லா தூங்கிட்டோம். நல்லா தூக்கத்துல பெரிய பையன் தூக்கி சின்ன பையன் மேல காலை போட்டேன். அண்ணா ஏன்டா என் மேல காலை போடணும் தம்பி இடம் இல்லை. இவனும் அண்ணா இடம் கூட வந்தேன். பெரிய பையன் கேட்கறான் சின்ன பையனை, ஏன்டா இடம் இல்ல அப்பாக்கா நவுந்து போடுறான். சின்ன பையன் சொல்றான் அப்பாக்கே இடம் இல்லாத அம்மா மேல ஏறி பட்டுக்கிறான். கை வச்சு அதுக்கு என்ன தெரியும் பெரிய
வீடு கட்டி இல்ல இந்த வார்த்தைலாம் சொன்னா எனக்கு பிடிக்காது. நீங்க அறிஞர்கள் கலைஞர்கள் எல்லாரும் ஆயிக்கோங்க. போடா கை வைத்து